Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 739 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி எல்லாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அந்த டைம் பிராங்கி அவனோட மண்டையை ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள படாத பாடுபட்டு இருப்பான். ரோபின் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போது அந்த டைம் கைரோஸ் எந்திரிச்சிருவான். ஆட்டா பாவி நீ இன்னும் தூங்கலையான்னு கேட்டா சாபோட கதையை கேட்டுட்டு இருந்தானாமா. அதுவும் பாதியில இருந்து தான் நல்ல அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லி பாராட்டுவான். உடனே ஜோரோ விளையாட்டா நம்ம வேண்டாம் லூஃபியை எழுப்பி விட்டுலாமாங்கிற மாதிரி கேட்பான். கைரோஸ் வேண்டான்னிடுவான். அவன் எந்த தொலையும் இல்லாம நிம்மதியா தூங்கணுங்கிற காண்டி தான் கைரோஸை இங்க கூப்பிட்டு வந்தான். ஏன்னா அங்க இருந்தான்னா மக்கள் கோஷம் போட்டே அவனை தூங்க விட மாட்டாங்க. அண்ட் டோஃப்ளமிங்கோவே காலி பண்ணிருக்கான்ல, இவனை அப்படிக்கான்னு புரட்டுன்னு புரட்டி ஒரு வழி பண்ணிடுவானுங்க. அண்ட் ஜோரோக்கு இப்ப சரக்கு தானே தேவை, அது கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்துக்கன்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். கைரோஸ்க்கு நம்ம லூஃபிய பார்க்கும் போதே அவன் எப்படி இப்படி இருக்கான்னு சொல்லி ஒரே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா ட்ரெஸ்ரோசா மக்கள் எல்லாத்தையுமே இவன் ஒத்தாளா நின்று என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் கண்ட்ரியே சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கு காரணம் யாருன்னா லூஃபி தான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவான். ஏன்னா இவங்களுக்காண்டி சண்டை போட்டு ஏகப்பட்ட காயங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இவங்க மட்டும் இப்படி வந்து சண்டை போடலன்னா ட்ரெஸ்ரோசால இருக்க மக்கள் அத்தனை பேருமே அழிஞ்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா நன்றி கடனா நாங்க ஏதாச்சும் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே ஜோர் வந்துட்டு வாப்பா சரக்கடிக்கலான்னு கூப்பிடுவான். அப்புறம் என்ன எல்லாம் நல்லா ஜம்முன்னு கொரட்டை விட்டு தூங்கிடுவாங்க. ஆனா இவனு ரெண்டு பேரும் மட்டும் மாத்தி சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. சோரோ வந்துட்டு கைரோஸ் கூட ஒரு நாள் சண்டை பண்ணுமா, அது அவனுக்கு பெருமையா இருக்கும். ஏன்னா இவன் ஒரு ஃபேமஸான ஸ்வாட்ஸ்மேனா இப்ப மாறிட்டான். என் கூட நீ சண்டை பண்ணுன்னு சொல்றது எனக்கு பெருமையாம்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா ஜம்முன்னு சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு சரி நான் தூங்குறேன் மிச்ச சரக்க நீ அடின்னு அவன் பாட்டுக்கு கவுந்துருவான். அந்த டைம் அவனுக்கு ரெபேக்காவை நினைச்சு கவலை. ஏன்னா கொலோசியம் சண்டையில அவளை கலந்துக்காதேன்னு சொன்னா கேட்காம கலந்துகிட்டு அந்த ஃப்ரூட் ஜெயிச்சுன்னா அந்த டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணாம விடவே மாட்டேன்னு அவ பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. சோ டாய் சோல்ஜருக்கு கடுப்பாயிரும். ஏன்னா அது அவங்க அப்பா, அவளுக்கு தெரியாது, பட் அவனுக்கு தெரியுமே இதுதான் அவ மகன்னு. சோ கடுப்புல போயிருப்பான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவ கதறி அழுதுருப்பான். அந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஏதோ லெட்டர் ஒன்னு எழுதி அவன் பாட்டு எடுத்துக்கிட்டு போவான். ஆமா இவனுக்கு ஒரு கால் தானே, இப்ப என்ன ரெண்டு கால்ல நடக்கிறான், குதிச்சு தானே போனோம். ஆனா அவன் பாட்டுக்கு வாக்கிங்ல போயிட்டு இருக்கான். ஐ திங்க் இது மிஸ்டேக்கா தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணி கடல்ல காட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு ஆள அடிச்சு தெரிச்சுக்கிட்டு இருக்குது. அதுல நம்மளால 1000 சன்னி கப்பல் பொறுமையா போயிட்டு இருக்குது. சஞ்சி நமி ப்ரூக் எல்லாம் என்ன நாங்கன்னு கேட்டு இருந்தோமே அதான் காட்டுறானுங்க. அவங்க டிராவல் பண்ணி ஒரு வழியா அந்த ஜோங்கிற மிஸ்டீரியஸான ஐலாண்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அதுவும் இப்ப யாரை கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா அந்த சீசரை. ஏன்னா நம்ம ட்ரஃபால்கர்லாம் அப்படித்தானே சொல்லியிருந்தான். ஆக்சுவலா அந்த சயின்டிஸ்ட கூப்பிட்டு போற வழியில பிக் மாம் கிட்ட நம்மளுக்கு மாட்டிட்டாங்க. அவ தான் 4 எம்பரர்ல ஒரு ஆளாச்சு. அவளோட பிளானுமே இப்ப சீசரை எப்படியாச்சும் பிடிக்கணும் தான். அவன் கதறுன்னு கதறி இருப்பான். நான் பிக் மாம் கிட்ட எல்லாம் போகவே மாட்டேன்னு. உடனே சஞ்சி சட்டையை பிடிச்சி கொய்யால நாங்க என்ன உன்னை கெஸ்ட் அங்க அனுப்பி வைக்கவா போறோம் மூடிக்கிட்டுறான்னு சொல்லி அந்த பிக் மாமோட அட்டாக்ல பூரா அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஒரு வழியா அந்த ஜோங்கிற ஐலாண்டு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த ஐலாண்டு என்னடான்னா பயங்கர டென்ஸா இருக்குது. உள்ள போகும்போது அந்த சீசர் புலம்பிக்கிட்டே போவான். அந்த பிக் மாமு கிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாயி அடிச்சு புடிச்சு தப்பிச்சிருக்கோம். என்னால தாங்க முடியல, எதுக்குடா தேவையில்லாம இப்படி ஒரு பஞ்சாயத்து எழுத்து வச்சேன்னு கத்திட்டு இருப்பான். ஏன்னா அப்போ அந்த டைமுக்கு சஞ்சய்க்கு அதை விட்டா வேற வழி இல்ல. பட் இந்த சீசர் வேற ஓவரா கத்திட்டு இருந்தவன ஓங்கி ஒரு அடி சஞ்சய் கிட்ட கத்துவான். தேவையில்லாம அவங்க கிட்ட எல்லாம் போய் வம்புலுக்காத, அவன் சாதாரண ஆளே இல்ல, பேசாம நம்ம ஷிப்ல வெயிட் பண்ணியிருந்தாதான் கரெக்டா இருந்திருக்கும், அவசரப்பட்டு இங்க வந்துட்டோம்னு சொல்லுவான். சஞ்சய்கெல்லாம் செம கட்டுப்பாயிரும். நான் சொன்னதை மூடிக்கிட்டு செய், இல்ல மவனே உன்னோட ஹார்ட்டை பிரிக்கி ஜூஸா போட்டு வாயிலேயே ஊத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னவனே அவனுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஆடி போச்சு. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச விரும்பலை, ஆனா உன்னை நான் இதுக்காக மன்னிக்கவே மாட்டேன், மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு கொலவெறியோட சொல்லுவான். இப்ப என்னன்னா இவங்க 2 டீமா பிரிஞ்சுட்டாங்க. ஒன்னு நம்ம சஞ்சி, இந்த சீசரு, அப்புறம் சாப்பரு, நமி ப்ரூக்கு, மொமனசுகே, இவங்க எல்லாம் ஒரு செட்டா பிரிஞ்சுட்டாங்க. சோ இப்ப அவங்கள தான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும். சீசரை கொஞ்சம் நம்மளே கடுப்பாயி கத்துன உடனே அவனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இதுல வேற சாப்பர ரக்குன்னு வேற சொல்லிடுவான். அப்படி சொன்னாதான் அவனுக்கு பிடிக்காதே. நான் ரெயின்டியரா மானங்கிட்டவனேன்னு அவன் மேல ஏறி மிதிச்சு சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப அவங்கள தேடி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா மகனே நீ எங்க கிட்ட சிறுபால அடி வாங்குவ, அதனால ஒழுங்கா நாங்க சொல்றத பண்ணுன்னு சொல்லி அவனை மிரட்டி கூட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணி நமி, ப்ரூக்கு, மொமனசுகே இவங்க 3 பேர்த்தையும் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க பிரிஞ்சதை அவங்களால நம்பவே முடியல. இடையில ஒரு மிஸ்டியான பொண்ணு வந்ததுனால டோட்டலாவே டைவர்ட் ஆகி இப்படி பிரிஞ்சுட்டாங்க. சரி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சலான்னு அடிச்சு புடிச்சு ஓடும்போது கீழே இருக்க இடம் கொஞ்சம் சொதன்னு இருக்குமா. நமி கால் தடிக்க கீழே விழ போவா. இந்த ப்ரூக்கு காப்பாத்த போறேன்னு சொல்லி கடைசியில நமி அவனை வச்சே டிராவல் பண்ணி அங்க இருக்க மரத்துல கொண்டு போய் டங்குன்னு ஒரு இடி. அப்படி இடிச்ச மட்டும் இல்லாம தேங்க்ஸ் ப்ரூக்கு, என்னைய காப்பாத்திட்டேன்னு வேற சொல்லுவா. கொய்யால இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா வந்துகிட்டு இருக்குது. அது வர்ற வழியில இருக்க மரம் எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளிட்டு வருது. அண்ட் அதுக்கு மேல யாரோ டிராவல் பண்ணி வேற வந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு நம்மளுக்கு பீதியில
பார்த்தா முதலையும் பண்ணியும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அப்படியே பயங்கரமா வந்து லேண்ட் ஆகும். நம்மளெல்லாம் பார்த்துட்டு பயந்துருவாங்க. மொத்தமா 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியல. அண்ட் வந்த உடனே அந்த மிஸ்டியான பொண்ணை பத்தி இவங்க கிட்ட கேட்பாங்க. அப்படின்னா இந்த ஐலாண்டுக்குள்ள வரும்போது ஏதோ ஒரு பொண்ணை மீட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஐலாண்டுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க, இந்த இடமே கொஞ்சம் வினோதமான இடம் அப்படி இப்படின்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க நின்றுட்டு இருந்த இடம் அப்படியே கொல 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 கொலன்னு ஆடும். அதை பார்த்தவங்க ஐயோ ரெயின் ரப்ஷன் ஆரம்பிக்க போதும்பா. நம்ம ஆளுகளுக்கு ஒன்னும் புரியல. அப்போங்கும்போது தூரத்துல ஒரு பெரிய மலை, எரிமலையில இருந்து எப்படி லாவா கொப்பளிச்சுக்கிட்டு வருதோ அதே மாதிரி இந்த மலையில இருந்து தண்ணி கொப்பளிச்சுக்கிட்டு வரும். அதுவும் எக்கச்சக்கமா வந்தோன்னா அதை பார்த்து பீதியாகி ஆத்தாடி சிக்குனா செத்துருவோன்னு சொல்லி நமியும் மொமன சுக்கையும் பதறிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம தலைவன் கத்தி எடுத்து நீட்டிக்கிட்டு சும்மா கெத்தா நான் இருக்கிற வரைக்கும் என் டீமுக்கு ஒன்னு ஆகாதுடா, யாரா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஒரு கை பாத்துருவேன்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா சொல்லிட்டு இருப்பான். தண்ணி வந்து பொத்துன்னு விழும். அதுல நமியும் மொமன சுக்கையும் அடிச்சுக்கிட்டு போவாங்க. அந்த டைம் புரூக்கு சும்மா வெறித்தனமா நமே ஒன்னும் கவலைப்படாத என்னை எப்படி ஆச்சு காப்பாத்துமான்னு தண்ணியில அடிச்சு புரண்டு போயிட்டு இருப்பான். ஆனா அவனும் மொமன சுக்கையும் டெவில் ஃப்ரூட் ஈட்டர்ஸ் தானே, தண்ணியில மாட்டினானுங்கன்னா தான் முங்கிடுவானுங்களே, அதனால காப்பாத்து காப்பாத்துன்னு கதறிட்டு இருக்கானுங்க. ஐயோ இந்த டெவில் ஃப்ரூட்டை தின்னவனுங்க தொல்லை தாங்க முடியலன்னு அவனுங்களை காப்பாத்த போவான். அதே நேரம் இங்க முதல்ல மாதிரி ஒண்ணுல வந்தானுங்கல்ல அவங்க அதுலயே டிராவல் பண்ணி நம்ம ஆளுகளை பிடிக்கிறக்காண்டி வெறிகுண்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்பி 2 பேர்த்தையும் எப்படியா கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டா. உயிர் சேதம் எதுவும் ஆகல. அப்போன்னு பார்த்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த வில்ல பைய பாஞ்சு வருவான். சிக்கிட்டாங்க, இதோட சோழியை முடிச்சிடலான்னு. நமி வேற அதை பார்க்காம ஆப்போசிட் டைரக்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காளா. சோ பாஞ்சு வந்து சாவுங்கன்னு சொல்லி கத்திய வச்சு ஒரே போடா போடுவான். ஐயோ நமிய வெட்டிட்டானா, அவ செத்துட்டாளா இல்ல அவ தலைய தனியா கழுந்து விழுந்து வச்சாங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.